நாம இந்த வீடியோல பார்க்க போறது தண்டு மாரியம்மன் கோவில் பற்றி தான். இந்த கோவில் எங்கு உள்ளது, இதன் பெயர் காரணம் என்ன, இந்த மாரியம்மன் கோவிலின் வரலாறு சிறப்புகள் என்னன்னு இங்க பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த தண்டு மாரியம்மன் கோவில் கோவை மாவட்டத்தின் மையத்தில் கலெக்டர் ஆபீஸுக்கு அருகில் உள்ளது. கேஜி தியேட்டர் ஸ்டாப்ல இறங்கினாலும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் போயிடலாம். இந்த தண்டு மாரியம்மன் தீராத நோய் தீர்த்து குலம் தலைக்க செய்யும் தண்டு மாரியம்மன் சொல்லுவாங்க. மேலும் இந்த மாரியம்மன் துர்க்கையின் அம்சம் என்றும் கோவையின் காவல் தெய்வம் என்றும் சொல்லுவாங்க. மேலும் வேப்பமரம் தொட்டிமரம் நிழலில் வடக்கு நோக்கி சிவம்புவாக காட்சி தருகிறார். இதன் வரலாறு பார்க்கும்போது, ஒரு முறை திப்பு சுல்தான் இந்த கோவிலின் வளாகத்தில் தங்கியிருந்த போது படை வீரர்களில் ஒருவருக்கு அம்மை நோய் வந்தது. அந்த படை வீரர் தீவிர அம்மன் பக்தர் என்பதால் அவர் கனவில் அம்மன் தோன்றி நான் இந்த தொட்டி மரம் அருகில் சுயம்புவாக தோன்றியுள்ளதாக கூறியுள்ளார். படை வீரர் கண்விழித்து தான் கனவில் கண்டதை நேரிலும் கண்டார். பின் அருகில் இருந்த சுனை நீரினை அருந்தி அம்மை நோய் நீங்கியது. படை வீரர் அம்மனுக்கு டென்ட் கூடாரம் அமைத்தார். பெரிய புராணத்தில் சேக்கிலார் கூறியது தண்டு என்றால் கூடாரம், அது மருவி தண்டு என ஆகி தண்டு மாரியம்மன் என்று ஆனது. கோவை மாவட்டத்தின் எல்லா அம்மன் கோவிலுக்கும் இந்த அம்மன் தலைவி என கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தருபவர் இந்த தண்டு மாரியம்மன். குலதெய்வம் அறியாதவர் அன்னையை வேண்டினால் குலதெய்வத்தை வணங்கிய அருள் கிடைக்கும். கண்ணீர் சிந்தும் பக்தர்களுக்கு உண்மை தெய்வமாக வந்து நிற்பவர் இந்த மாரியம்மன். ஆடி மாதம் 4 வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறும். ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா நவராத்திரி சிறப்பு. பஞ்சமி திதி அன்று 11 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும். இந்த தண்டு மாரியம்மனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பம் நிலைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும்.